ஆதாம், ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய்? நீர் புசிக்க கனியை எவ்வாள் எனக்கு தந்தால் நான் புசித்தேன். அதனால் உமக்கு பயந்து ஒளிந்திருக்கிறேன். நீ செய்ததென்ன? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். டடடடா, காலையிலேருந்து வேட்டைக்கு போய் எதுவுமே மாட்டலையே, ரொம்ப பசிக்கிறது. என்னடா தம்பி பண்ணுற? சாப்பாடா பண்ணுற? எனக்கு கொஞ்சம் தாடா. என்ன சாப்பாடா? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தா, நான் சாப்பாடு தரேன். சேஷ்டபுத்திர பாகமா? அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இந்தா நீயே வச்சுக்கோ. இந்தா புடி சாப்பாடு. எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நான் சாக போகிறேன். என் 12 பசங்களை முதல்ல ஆசீர்வதிக்கணும். வாங்க பசங்களா. யூதாவே, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். யூதாவின் ராஜாவாகிய உசியா மரணமடைந்து விட்டார். இனிமேல் இஸ்ரவேல் ஜனங்களை யார் வழி நடத்துவார்? இவர்தான் ஏசாயா. ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தம். யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூத ராஜாக்களுடைய நாட்களில் எனக்கு உண்டான தரிசனமான கர்த்தருடைய வார்த்தை. சகல ஜனங்களே கேளுங்கள், பூமியே அதிலுள்ளவைகளே எனக்கு செவி கொடுங்கள். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இவர்தான் மீகா தீர்க்கதரிசி. இதற்கு பின் என்ன நடந்தது என்று பார்ப்போமா? பட்டவர் எப்படி பிறக்கிறார் என்பதை நாம் அடுத்ததாக பார்ப்போம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகமே பாவத்தில் மூழ்கிக் கொண்டிருந்த நேரமது. தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் எந்த தொடர்பும் என்று இருந்த நேரம், தேவாதி தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் மீட்பராக அனுப்ப சித்தமானார். இஸ்ரவேல் தேசத்தில் நாசரேத் ஊரில் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கிறது. ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்து கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தான். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரன்
குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். இதனால் சகல ஜனங்களுக்கும் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியனால் கட்டளை விளந்தது. எனவே அவரவர் தங்கள் தங்கள் ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள். உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டது. உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இடம் காலியாக இல்லையே. சத்திரத்தில் இடம் இல்லாததினால் அங்கிருந்த மாட்டு தொழுவத்திற்கு சென்றார்கள். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்றெடுத்தாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அக்குழந்தையை குறித்து விசாரிக்க எருசலேமில் உள்ள ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார்கள். ராஜாவே வாழ்க! யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ளும்படி வந்தோம். என்னது? யூதருக்கு ராஜாவா? பிரதான ஆசாரியரே, வேதபாரகரே,
எல்லாரும் இங்கு வாருங்கள், நான் விசாரிக்கிறேன். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது, பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது மன்னா. அப்படியா? நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள். நல்லது, போய் வாருங்கள். பிள்ளையை காண சாஸ்திரிகள் செல்கிறார்கள். அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் இடம் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இவ்விதமாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காட்சியை கண்டு இன்புறுவது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணி. அவரே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை உங்களுக்கு அருளி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.